நான் ஏராளமாக வாழ முடியும், தாராளமாக வாழ முடியும். எப்படி? என்னுடைய நினைவு ஏராளத்தை பற்றி இல்லை, ஏராளத்தை கொடுக்குற தேவன் பேரில், தாராளத்தை கொடுக்குற தேவன் பேரில். அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் தான் யாராக தான் இருக்கணும்? தேவனாக இருக்கு. அவரை நோக்கி பார்த்தோன்னா அவர் சொல்றாரு, நான் சகலத்தின் சம்பூர்ணமா உனக்கு என்ன பண்றேன். ஏன்? அவர் குறைவா கொடுக்கறவர் அல்ல. அல்லேலூயா. எப்பயுமே நிறைவேல நான் இருக்குன்னு அவர் விரும்புகிறார். தேவன்கிட்ட போகும்போது தேவையின் அடிப்படையில் போறதில்ல, என் தேவையே தேவன் தான். அவரை நான் நம்புறேன். இல்லண்டவரே, இல்லப்பா, பணம் இருந்தா தானே வேலை நடக்கும், நான் இருக்கிறேன்ல. அல்லேலூயா. நீ கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, நீ ஏராளமா வாழ்வ, தாராளமா வாழ்வ. ஏன்னா நான் எல் ஷடாயின் தேவன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்புவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். ஒரு விசேஷமான வேத பகுதி நம்ம மீண்டுமா ஞாபகப்படுத்துகிறேன். நம்மளுடைய தலைப்பு ஏராளமான வாழ்வு. இந்த ஏராளமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளணும் தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபத்தையும் நம்முடைய நோயையும் நம்முடைய பாவத்தையும் தரித்திரத்தையும் நீக்கி இருக்கிறார். அப்போ ஒவ்வொருவரும் ஏராளமான வாழ்வுக்குள்ளார வாழ்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் என்னைக்கு அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிற விருப்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது தான், அந்த விருப்பம் நமக்குள்ளார வரும்போது தான் நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ளார போகவே முடியும். ஆமென். அதுதான் ஆவிக்குள்ளார சகல ஆசீர்வாதத்தை நம்மளை ஆசீர்வதிக்கிறார் சொல்றது இல்லையா? ஆவிக்குள்ளார அது நமக்குள்ளார வந்திருக்குது. அதை என் மனதில் ஏற்றுக்கொண்டு, எண்ணத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆமாம் நான் ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறத நான் காணப்பட முடியாது, ஆனால் கண்டிப்பாக அது என்னுடைய ஆசீர்வாதம். அதான் சொல்லுது, காணப்படுவர்கள் அநித்தியமாக, காணப்படாத நித்தியமானது. இப்போ காணப்படாத ஆசீர்வாதம் உண்மை, மெய்யானது, அது என்னது அப்படின்னு எனக்கு ஆவிக்குள்ளார தெரியும். ஆனால் அந்த ஆவிக்குள்ளார இருக்கிற அந்த அந்த ஆசீர்வாதமான எண்ணங்கள், வார்த்தைகள் நம்ம எண்ணத்துக்குள்ளார எப்போ பிரதிபலிக்குதோ அப்போ தான் அது எனக்குள்ளார என்ன பண்ண வரவே. அப்போ எது என்னை மட்டுப்படுத்துது? என்னுடைய மனது எண்ணங்கள் என்ன மட்டுப்படுத்துது. அப்போ மனது எண்ணத்தை மட்டுப்படுத்தாமல் மாற்றிக்கொள்ளும்போது, அந்த மாற்றிக்கொள்வதன் மூலமாக, அதாவது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுகத்தை, அந்த பலத்தை, அந்த ஆரோக்கியத்தை, வயசு நல்லா இருக்காப்பா, நான் ஏராளமாக பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்சம் சுகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அப்படியே இருக்குன்னு கர்த்தர் விரும்புறதில்லை, பரிபூர்ண சுகத்துக்குள்ளார வர விரும்புகிறார். கொஞ்சம் பணம் இருக்குதுன்னா அதுலேயும் பரிபூர்ணம் வரணும்னு விரும்புகிறார். கொஞ்சம் நன்மையை பார்க்குறேன், அதுலேயும் பரிபூர்ணம் வரணும்னு விரும்புகிறார். அதான் யோவான் 10:10 சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்போ இயேசு வந்த நோக்கமே என்னவா? எல்லாரும் பரிபூர்ணமாக இருக்கணும். அதை இன்னும் ஆங்கில பைபிளில் சொல்லுது, மோர் அண்ட் மோர், அதிகமான பரிபூர்ணத்தில் என்ன பண்ணும்? நமக்கு பரிபூர்ணமாக இருந்தாவே ஓகேன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி விடுவில்லை. அப்போ அதிகமாய் இன்னும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தில், இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஃபுல், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய். அப்போ மிகுந்த கனியில் நான் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மிகுந்த ஆசீர்வாதத்தில் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்புகிறாருன்னு எனக்கு தெரியும் போது நான் அதை விரும்ப ஆரம்பிக்கணும். அப்போ தான் எனக்குள்ளார அது மாற்றங்களே ஏற்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கி மாலை வேலை கொஞ்சம் விரும்ப ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் விருப்பம் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோம், எப்படி நம்புகிறோம்? விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை விரும்புகிற நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்குற ஆசீர்வாதங்களின் நன்மைகளை விரும்பணும். நம்ம நிறைய பேர் இயேசு மட்டும் விரும்பிட்டாங்க, அதை மற்றதெல்லாம் விரும்பலை. மற்றதெல்லாம் விரும்பாத போகிறதால அது வரமாட்டேங்குது. இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு நம்மோடு இருக்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தில் சொல்லிட்டு வராரு.
சொல்லிட்டு வரும்போது 18ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடு. அப்படியே இருங்க சிஸ்டர். என்ன சொல்றாரு? அதை தான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்திட்டு எல்லா அதிகாரத்தையும் மேன்மையும் கர்த்தர் ஏற்படுத்தி அதை நான் அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். நான் விரும்பணும் முதல்ல. இப்போ அங்கே சொல்கிறாரு பாருங்க, நான் விரும்பணுங்கிறத வரும்போது என்ன நடக்குதுன்னா, எனக்கு அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு? உரிமையை கொடுத்துருக்கிறார். அந்த உரிமையை அந்த அதிகாரத்தை கொடுத்ததால அவர் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்லும்போது நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லும்போது எனக்கு கொடுத்துருக்கு, ஆனால் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு கொடுத்தா நான் போக முடியும். அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஆகையால் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஆனால் 20ஆம் வசனத்தில் வரும்போது அதுக்கு முடிவு அங்கே வருது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட. என்ன விஷயம் சொல்றாரு அங்க? நீ புறப்பட்டு போ அப்படிங்கிறாரு. அதுக்கு முடிவு எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா நீ போன்னு சொல்றாரு இல்லையா? ஏன் போக சொல்றாரு? நீ போகும்போது உன் கூட நான் என்ன பண்றேன்? வரேன். வர்றதால எனக்கு இருக்கிற அதே அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன். உன் கூட நான் இருந்து செய்கிறேன். நம்மளை பார்க்கும்போது அதிகாரம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் அவர் என்னோட இருக்கிறேங்கிறாரு. அந்த 3 வசனத்தையும் முழுமையாக அங்கே தான் முடியுது. அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு சொல்லும்போது 18ஆம் வசனம் சொல்லும்போது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தா தான் நான் போக முடியும். அப்படி தான் அங்கே 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 புரியுது. ஆனால் அதோடைய விளக்கத்தை கடைசி சொல்கிறாரு, உங்களோட கூட என்ன பண்ணுறேன்? எவ்வளோ நாள் இருக்கிறாரு உங்களோட என்னோடையும்? அப்போ யோசிச்சு பாருங்க, நான் விரும்பணும், என்னோட ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மாற்றப்படும் போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம செல்ல, அப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், நான் ஏராளமாக வாழ்வேன், தாராளமாக வாழ்வேன். நான் விரும்புறது இல்லை, அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறத நான் விரும்புகிறேன். நான் விரும்புறதால என்னோட அவர் இருந்து அதை எனக்கு அனுபவிக்க பைபிள் சொல்றது பாருங்க, சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறாராம். எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூர்ணமாய். அப்ப நான் சம்பூர்ணமா கொடுக்கறது நான் விரும்பாத வரைக்கும் அதுக்கு எனக்கு என்ன பண்ணாது? வராது. எவ்வளவுதான் நீங்க சாப்பாடு வீட்டில் வச்சிருந்தா கூட பிள்ளைகள் அதை விரும்பி அதை சாப்பிடும்போது தான் அந்த சுவை அவங்க அனுபவிக்கவே முடியும். அப்ப சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆமென். அப்ப சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. யார் மேல் நம்பிக்கை இருக்கணுமா? தேவன் பேர்ல. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுங்களேன், 6:11. நீயோ நாடு, அப்புறம் அழைக்கப்பட்டாய் இருக்கிறாய். அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு தான் சொல்றாரு. இங்க சொல்லும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமல் கை கொள்ளும்படிக்கு அப்படின்னு ஒரு சில காரியத்தை சொல்லிக்கிட்டே வர. என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, எப்பா உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்க விரும்புகிறேன், அதை நீ அனுபவிக்க முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய நீ எப்பயுமே ஜெபம் பண்ணும்போது, அங்கே நம்ம முதல்ல பார்த்த மாதிரி எபேசியர்ல நினைப்பதற்கும் வேண்டிக்கொள். நம்ம எங்கே போய் நின்னாலும் நம்மளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும், ஏராளமாக ஆசீர்வதிக்கணும், தாராளமாக ஆசீர்வதிக்கணும், சகலவித நன்மையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கணும் தேவன் விரும்புகிறார். அப்போ சகலவித நன்மையும் சம்பூர்ணமாய் நான் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள. ஏன்னா 17 அப்படிதான் சொல்லுது பாருங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பன் சிந்தை உள்ளவர்களாயும் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை. என்ன சொல்றாருன்னா, நீ பணத்தின் பேரிலேயோ பொருளின் பேரிலேயோ மற்றதுல நம்பிக்கை வச்சிடாத. அதுக்கு வைக்காம யார் மேல வைக்கணும்?
சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கை தான் எனக்கு சம்பூர்ணத்தை கொண்டு வந்து என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு பொருள் வேணும், எனக்கு எல்லாம் வேணும், ஏராளமாக வேணும், தாராளமாக வேணும், நல்லா எனக்கு வேணும்னா அதை நான் விரும்புறதால வருது இல்லை. அதை விரும்புகிறத எப்படி வரும்னா, அவர் விரும்புகிறாரு நான் நல்லா இருக்குன்னு. அதனால் அவர் பேரில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். யார் பேரில்? தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறேன். தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும்போது தேவன் எப்படி கொடுக்குறாராம்? நீ எதெல்லாம் நீ இது வேணும்னு யோசிச்சியோ அதை காட்டி நான் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் நான் என்ன வேணுமோ அதை நோக்கி இல்லாமல் அதை கொடுக்குற தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. அதை கொடுக்குற தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ ஏராளமாய் தாராளமாக நான் வாழ்வேன். ஏராளமாக தாராளம் வாழ்வேன்னு ஏராளம் எப்படி வரும்னா பொருளையோ பணத்தையோ நான் பார்க்கறது இல்லை, தேவனை நோக்கி நான் பார்க்குறேன். பார்க்கும்போது நான் எனக்கு அவர் விரும்புகிறாரு நான் ஏராளத்தில் வாழணும், நான் தாராளத்தை வாழணும்னு சொல்லி, அதனால் அவரை பார்க்கறதால அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு? அதான் ஜெபிக்கும்போது யார்கிட்ட பேசுகிறோம்? நினைப்பதற்கும். அப்போ ஜெபத்தில் உனக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்போஸ்தலன் பவுல். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உனக்கு கிரியை செய்கிற வல்லம் அவர்கிட்ட இருக்குது. அந்த வல்லமுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கை தான் உனக்கு எல்லா கிரியைகளையும் செய்யவே ஆரம்பிக்க. அப்போ இந்த மாலை வேலையில் நல்லா விளைக்கணும். நான் ஏராளமாக வாழ முடியும், தாராளமாக வாழ முடியும். எப்படி? என்னுடைய நினைவு ஏராளத்தை பற்றி இல்லை, ஏராளத்தை கொடுக்குற தேவன் பேரில், தாராளத்தை கொடுக்குற தேவன் பேரில். அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் தான் யாராக தான் இருக்கணும்? தேவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனாய் அவரை நோக்கி பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, நான் சகலத்தின் சம்பூர்ணமாக உனக்கு என்ன பண்ணுறேன்? நான் குறைவாக கொடுக்குற ஆள் இல்லவே இல்லை. ஏன்? அவர் குறைவாக கொடுக்குறவர் அல்ல. ஹல்லேலூயா. எப்பயுமே நிறைவேல நான் இருக்குன்னு அவர் விரும்புகிறார். ஆமென். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு. எவ்வளோ இருந்துச்சு? கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான். ஆனால் அந்த வார்த்தையின்படி செய்யும்போது, அங்கே வார்த்தையின் தேவன் இடைப்படும் போது, அந்த வார்த்தையின் தேவன் இடைப்படும் போது கொஞ்சம் தான், ஆனால் அது பெருகுது. கொஞ்சம் தான், அது பழுகுது. அப்போ அந்த கொஞ்சம் எண்ணெயை வச்சு வாழ்க்கை முடியும்னு பார்த்தா இல்லையே, அந்த கொஞ்சம் எண்ணெயில் தான் வாழ்க்கையே துவங்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதான் சொல்கிறேன், ஒருவேளை இன்னைக்கு அந்த கொஞ்சமே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கேயாவது கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுங்க, கொஞ்சம் மாவு இருந்துச்சுங்க, எனக்கு அது கூட இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. வார்த்தை இருக்குதா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வார்த்தை ஒன்று உண்டாக்கும், உருவாக்கும், மாற்றத்துக்குள்ளார. அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைனாலும் வார்த்தை இருக்குதா? வார்த்தை தெரியுதா? அந்த வார்த்தையை நம்புறியா? அந்த வார்த்தையின் தேவன் பேர் நம்பிக்கை வைக்கிறியா? அந்த வார்த்தையின் பேரில் நம்பிக்கை வச்சுட்டேன்னா அவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தை உனக்கு கொஞ்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திரும்பவும் அந்த கொஞ்சத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மேலே கண்ணை வச்சிடாத. அதுதான் பிரச்சனை சொல்கிறாரு. எது வந்தாலும் இப்போ நம்ம இன்னைக்கு 10,000 பெருசாக இருக்குது, 10,000 வந்துருச்சுன்னா 10,000 பற்றி யோசிக்கிறது இல்லை, 10,000 கொடுக்குற தேவனை பற்றி யோசிக்கணும். அது மாத்திரமல்ல, இப்போ 10 லட்சம் வந்துருச்சு, 10 லட்சம் வந்துச்சுன்னா போதுன்னு 10 லட்சத்தை பார்த்துருக்கிறது இல்லை. நம்முடைய ஃபோக்கஸ் எது? பணமா தேவனா? அதை தான் அங்கே சொல்கிறாரு. எல்லாம் பணத்தை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப குதிரை கொம்பா ஆகிடுது. ஆனால் இன்றைக்கி பணத்தை யோசிக்காத தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறான். யார்? அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குன கடவுள். அவர் பேரில் நம்பிக்கை வைக்கும்போது அவர் சொல்கிறாரு, சகலவித நன்மை நமக்கு என்ன பண்ணுறாராம்? சம்பூர்ணமாய். ஆமென். அங்கே சொல்லும்போது ஒன்று அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு பாருங்க. நாம் அனுபவிக்கிறதுக்கு எதுக்கா? எதுக்கு? சகல நன்மை எதுக்கு கொடுக்குறாராம்? அனுபவிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொன்றுத்தையும் அனுபவிக்கும் போது யாரை நம்பணும்? தேவன். அதான் சொல்கிறேன், சகல நன்மையும் சம்பூர்ணமாக கொடுக்குறேன். எதுக்கு தெரியுமா கொடுக்குறேன்ப்பா? வச்சுட்டு பார்த்துக்கிறதால அனுபவிக்கிறதுக்காக கொடுக்குறேன். அப்போ அனுபவிக்க கொடுக்கும் போதெல்லாம் உன் எண்ணத்தில் இந்த பணத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் பணத்தை பற்றி யோசிக்காத, பணத்தை கொடுத்த தேவன் பேரில் அப்போ திரும்ப நம்பிக்கை என்ன பண்ணு. அப்படி வைக்கும்போது திரும்ப நமக்கு சகல நம்பி திரும்ப என்ன பண்ணுறாரு? அப்போ ஒவ்வொரு முறையும் வரும்போது குறைவில்லாமல் என்ன பண்ணும்? எத்தனை பேர் அமீன் சொல்லுது?
அப்போ குறைவாக இருக்கும்போது குறைவே யோசிச்சு கிடக்காதீங்க. இந்த கடவுளை தான் நம்பிட்டு இருந்தால் ஏன் குறைவாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. குறைவை நிறைவாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை யோசிக்கிறேன், தேவனை யோசிக்கிறேன், அவர் பேரில் நம்பிக்கை வைக்கிறேன். அவர் பேரில் நம்பிக்கை வைக்க அவர் என்ன பண்ணுறாராம், சகலதை நம்பி சம்பூர்ணமாக கொடுத்துக்கிட்டே தொடர்ந்து கொடுக்குறார். அனுபவிக்கிறது ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு 10,000 வருது, அதை நம்ம கத்தருக்காக செலவு பண்ணிடுறோம். அப்போ இல்லைன்னா என்ன, திரும்ப என்ன பண்ணுது, வரும். 10,000 போச்சேன்னு யோசிக்கிறது இல்லை, 10 லட்சம் போச்சேன்னு யோசிக்கிறது இல்லை. நான் அவர் பேரில் நம்பிக்கை வச்சுக்கிறேன், அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருக்காக காரியத்தை செய்கிறேன். அப்படி செய்யும்போது திரும்பவும் நான் அனுபவிக்கிறது என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு இல்லையா, சகலவித நன்மைகளையும் உனக்கு. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, சம்பூர்ணமாக அனுபவிக்கிறது கொடுக்குறேன். அப்போ போயிடுச்சுன்னு யோசிக்காத, திரும்ப என்கிட்டவா, என் பேரில் நம்பிக்கை வை, என் பேர் நம்பிக்கை திரும்ப உனக்கு அனுபவிக்க கொடுக்குறேன். அது குறையாமல் வந்துக்கிட்டே குறையவே குறையாது. அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நீங்கள் நான் குறைவில்லாமல் வாழ்வுங்கிறத காட்டிலும் ஏராளத்திலும் தாராளத்திலும் வாழ்வேன். வெறும் 1000 ரூபாயை கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ மீதி எடுத்து வரலாம் இல்லை, எவ்வளோ இருந்தாலும் செலவு பண்ணி திரும்ப வரும்போது திரும்பவும் எனக்கு கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செலவு பண்ணிட்ட பிறகு இவ்வளோ செலவாயிடுச்சே, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அவரை யோசிக்கல, பணத்தை யோசிக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் செலவான பிறகு கத்தாவே நீங்கள் தான் கொடுத்து கத்தரை பற்றி யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், சரியான ரூட்டுக்கு வர நீன்னு. அப்போ நாம் என்ன யோசிச்சுறோம், அந்த ஒரு 10,000 இருக்குது செலவு பண்ணிட்டு வரும்போது 10,000 போச்சு, நாளைக்கு என்ன பண்ண போகிறோமேன்னு யோசிக்கிறோம். அது இந்த உலகத்தை சொன்னால் கரெக்டு தான். ஆனால் தேவன்கிட்ட வரும்போது சகலவித நன்மைகள் சம்பூர்ணமாக அனுபவிக்க கொடுக்குறோம்ப்பா. இப்போ போயிச்சேன்னு யோசிக்காத, எப்படி வரும்னு யோசிக்காத, என்ன மட்டும் யோசி, தேவன் பேர நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கை என் மேல இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கைக்கு பார்த்துடுறா நான் இருக்கிறேன், நம்பிக்கையின் தேவனா இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லிட்டே வரேன், நம்பிக்கைக்கு அவர் தேவனாய் இருக்கிறார், நம்பிக்கைக்கு தேவனா அவர் இருக்கிறார் சொல்றேன். திரும்பவும் நான் உனக்கு கொடுக்குறேன், திரும்பவும் போனா திரும்பவும் போயிச்சேன்னு யோசிக்காத, திரும்பவும் தேவன் என் பேர் நம்பிக்கை வை. சத்தத்தை காணும். அதை தான் சொல்றாங்க ஜெபத்தில் வரும்போது நினைப்பதற்கும். அப்போ என் நினைவு அங்கே போகும்போது ஆண்டவர்கிட்ட இப்போ அப்பாட்ட போனேன்னா நான் நினைக்கிறதுக்காக போகிறேன், நான் வேண்டுறதுக்காக ஒன்று போகிறேன். அவர் அதை மட்டும் கொடுக்குறவர் அல்ல, அதற்கு மேலே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்றாரு. அப்போ எதில் பிரச்சனை, நான் வந்தது போனது தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளோ போச்சு, ஏன் அப்போ யோசிக்க. அவர் சொல்கிறாரு, என்னை மட்டும் தேடிக்கிட்டே இரு, என் நீதியை மட்டும் தேடிட்டே இரு, நீதியில் தேவோட நீதியில் தேவ ராஜ்யத்தையும் தேடிக்கிட்டே இரு. தேட தேட உன் கூட ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். வந்தால் அது செலவாகும், செலவானாலும் என்னையே திரும்ப திரும்ப என்ன பண்ணு, என்ன அவரை தேட 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 அவன் பண்ணுறாரு, கூட கூட கொடுக்குறேங்கிறாரு. ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ரா கொடுக்குறாராம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது. அப்போ எக்ஸ்ட்ரா வாழணும்னு விரும்புகிறார். நம்ம அதை தான் நான் சொல்கிறது, ஏராளத்திலும் தாராளத்திலும் வாழணும் தேவன் விரும்புகிறாரு. அதனால் அவரையே தேடு, அவரையே நாடு. இப்போ நாமளுமே என்ன பண்ணுறோம், சரியான நேரத்தில் சரியான சிந்தனையோடு தேவனை எப்படிலாம் நம்ம தேடுறோமோ, சரியான சிந்தனை ஏன் சொல்கிறோன்னா, எப்பவுமே பணத்தின் அடிப்படையில் தேவன்கிட்ட வர்றதில்லை, பணத்தின் அடிப்படையில் தேவன்கிட்ட வர்றதுக்கும். அதான் நம்ம பிள்ளைகளை சொல்லுவோம்ல, ஏதாவது தேவைன்னா பிள்ளை வந்து அம்மா அப்பாங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவை நடிப்பில் வருது. அதை நான் அந்த பாட்டை நான் பாடினேன். ஏன் தர்றாரு, அந்த அவர் அன்பின் நிமித்தம் தர்றாரு. இந்த அன்பு கொடுக்குது, அன்பு என்ன பண்ணுது, கொடுக்குது. இப்போ அன்பின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கும் தேவையின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்களே ஒருத்தருக்கு போயிட்டு எப்பயுமே பழகிட்டே இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க. அவங்க அன்பாக இருக்கும்போது போய் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறதுக்கும் தேவையின் மத்தியில் போய் நீங்கள் கேட்குறதுக்கும் வாய் வராது. 100 வார்த்தை பேசுவீங்க, அவங்க என்னமோ வந்திருக்கு என்னன்னே தெரியலங்கிற அளவுக்கு பேசுவீங்க இல்லைங்களா? அவர் பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன்கிட்ட போகும்போது தேவையின் அடிப்படையில் போகிறதில்ல, என் தேவையே தேவன் தான், அவரை நான் நம்புகிறேன், அவர் எனக்கு அவரை நம்புறதால அவரை தேடுறதால அவர் சொல்கிற என்னை மட்டும் தேடு, பியூராக தேடு. எப்படி தேடு? ஆமாம், கலப்படமாக தேடாத, இங்கே ஒன்று அங்கே ஒன்று தோடாத, அதை ஒன்று இதை ஒன்று யோசித்து தேடாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு.
அப்படி தேடும்போது அவர் சொல்றாரு, எல்லாம் உனக்கு கூட நிறைவாக கொடுக்குறேன், அளவுக்கு அதிகமாக கொடுக்குறேன், நீ யோசிக்காததை கொடுக்குறேன், நீ விரும்பாதது சேர்த்து கொடுக்குறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஆமாம். நான் நம்ம திருநெல்வேலி போகும்போது அந்த ஜெகோவா நிசி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர் அந்த ஓனர் அதான் சொன்னார், எம்டி சொன்னார் பாருங்க, இம்மானுவேல். அவர் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னார், எல்லாரும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆனால் விசுவாசிச்சு உங்களுக்கு வரலன்னு உங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருக்குது. விசுவாசிக்கிறேன், சிலது வருது சிலது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என்னோட ஆண்டவர் பேசுகிறாரு, அந்த 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 அன்புக்குள்ளார வாங்க, அன்புக்குள்ளார இருந்துருங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா விசுவாசம் ஒரு மேட்டரை இல்லை அளவுக்கு ஆண்டவர் கொடுப்பாங்கிறாரு. அப்போ அவரோட ஆண்டவர் இடைப்பட்ட அவர் சொல்கிறாரு, சொல்லும்போது என் பிள்ளைகளை வந்திருக்குப்பா, என் பிள்ளைகள் விசுவாசத்தில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு உன்கிட்ட சொல்கிறேன், உன்கிட்ட இருந்துச்சுன்னா என் பிள்ளை விசுவாசிக்குதுல, அந்த பிள்ளை எதெல்லாம் விசுவாசி அதை காட்டிலும் மேலே கொடு அப்படின்னு அவர் சொல்கிறாராம். இந்த பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அப்போ அவரோட பேசுகிற விஷயத்த சொல்கிறாரு. எங்க சொல்லும்போது, பாஸ்டர் நீங்கள்லாம் விசுவாசிக்கணும் ரைட்டு, ஆனால் சோர்வில் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை திடப்படுத்தி அவங்க விசுவாசிக்கலன்னா நீ அள்ளி கொடு, அந்த இடத்துல அவனை வச்சுக்கிறாங்கிறாராம். புரியல? இப்போ உங்களை அப்படி தான் ஆண்டவர் வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாரு? எப்பா நீ சோர்ந்து போகிற, ரொம்ப கஷ்டத்துலையும் அதுலேயும் இதுலேயும் உழண்டு இருக்கிற, அதனால் நான் தேடும்போது இப்படி எப்படி போயிட்டு இருக்கிற, கொஞ்சம் பியூராக வர, சில நேரம் பியூராக தேடுவோம் ஆண்டவரை, தெரியுமான்னு தெரியல. சில நேரம் ரொம்ப பியூராக யோசிப்பேன், ஆண்டவரே ஒன்றும் வேணாம், நீங்கள் மட்டும் தான் வேணும் போவோம். சில நேரம் போய் உட்காரும் போதே எதையாவது யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்போம். நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி கொண்டு போனால் கூட அதுதான் வரும். அப்படி வந்தால் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் தேடு, கொஞ்சம் தேடு, கொஞ்சம் தேடு. நம்ம தேடும்போது நம்மளை நல்லா டியூன் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் போய் தேவையின் மத்தியில் உட்காந்தா கூட நமக்குள்ளார ஆண்டவர் பெரிய உணர்வுகளை கொடுப்பார், எண்ணங்களை கொடுப்பார். இதையே எத்தனை நாள் தான் யோசிச்சுட்டு இருப்ப, கொஞ்சம் மாற்றி யோசியன்னு சொல்லி, கொஞ்சம் மனதை மாற்றிக்கிங்க, எண்ணத்தை மாற்றிக்கிங்க, என்னை பற்றி நிறைய யோசிச்சு பாரு அப்படிம்பார். அல்லேலூயா. அதை அனுபவிச்சுக்கான்னு தெரியல, நானும் அப்படி தான் அனுபவிச்சிருக்கேன். எப்போ பாரு மைக்கேல் இதை செய்யணும் அதை செய்யணும், இதுக்கு பணம் அதுக்கே யோசிக்கிறேன், கொஞ்சம் அதை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிச்சு பாரு. இல்லைன்றவரே, இல்லைப்பா பணம் இருந்தால் தானே வேலை நடக்கும், நான் இருக்கிறேன்ல. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு, நீ ஏராளமாக வாழ்வ, தாராளமாக வாழ்வ. ஏன்னா எல்ஷடாயின் தேவன். அந்த தேவன் யாரு? ஒரு எல்கைக்குட்பட்டவர் அல்லவே அல்ல, எல்கையற்றவர், அவர் அளவிடவே முடியாது. அல்லேலூயா. அளவிட முடியாது, ஒரு கணிக்கவும் முடியாது. அவர் இப்படிதான் அப்படின்னு அவரை கணிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதில் தான் அங்கே யோனா தீர்க்கதரிசி சொல்கிறான், உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் அழிச்சிருவேன்னு சொல்லுவீங்க, ஆனால் அந்த ஜனங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா நீங்கள் மன்னிச்சு விட்டுருவீங்க எனக்கு தெரியுங்கிறான். அப்போ அவன் எவ்வளோ கணிச்சிருக்கான் பாருங்க. அதான் அவனுக்கு என்னன்னா, இவங்க எப்படி அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு அவன் வெளியூருக்கு போகிறான், வேற தேசத்துக்கு போகிறான். நினிவேக்கு வரவன் தர்ஷீசுக்கு போகிறான். ஏன்னா இவர் மனம் மாறுவார், நான் ஏன் போய் சொல்லிக்கிட்டு, அவன் சாவுன்னு நினச்சிட்டு இருக்கிறான், இவர் சாவு அடிக்க மாட்டாருன்னு அவனுக்கு அப்பவே தெரியுது. அவன் தீர்க்கதரிசி இல்லையா, அவனுக்கு அப்பவே தெரியுது. அவன் அவன் என்ன பண்ணுறான், இங்கே போயிட்டு சரி. சில பேர் பாருங்களேன், ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாமல் அது போட்டு ஆண்டவரை போட்டு உழைப்பிட்டு கிடக்கும், நமக்கு டென்ஷனாக தான் ஆகும். ஏன் இப்படி கிடக்குது, திருந்துமான்னு. ஆண்டவர் பாருங்க அதை மன்னிச்சு திரும்ப திரும்ப கூப்பிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் மன உருக்கம், அன்பு, இரக்கம் எல்லாம் அவர்கிட்ட என்ன பண்ணுது. அப்போ இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் என்னை கண்டிப்பாக சரிப்படுத்தி சரியான திசையில் என்னை போக சொல்லும். அப்புறம் வரும்போது பார்த்தோன்னா பியூராக அவரை நான் தேட ஆரம்பிப்பேன். எப்போ பார்த்தா தேவன் தான் நம்பிக்கையார் என்ன பண்ணுவேன், வந்துடுவேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அவரை தேட தேட என்ன பண்ணுறாரு, ஏராளமாகவும் தாராளமும் கொடுக்குறார். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். ஆமாம், இன்னும் அதிகமான பரிபூர்ணமேனாவே பரிபூர்ணம் தான்.
எல்லாமே அதில் அடங்கிடுது. அவர் சொல்கிற இன்னும் அதிகமான பரிபூர்ணத்தில் பரிபூர்ணம் அப்படி சொல்லும்போது தான் நம்ம இதை பற்றி சொல்லும்போது 30 மடங்கு ஆசீர்வாதம் சொல்கிறேன்ல, 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு இல்லையா? 30 மடங்குன்னா என்ன? 60 மடங்குனா என்ன? 100 மடங்குனா என்ன? 30, 60, 100. 100 மடங்குன்னு வரும்போது 100% நமக்கு வந்துடுது. அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த விதத்தில் அங்கே பேசலை. 30 மடங்குனா 30 × 30, 60ன்னா 60 × 60, 100 மடங்குனா 100 × 100. ஒரு 30 30 இல்லை, 30 × 30 எவ்வளோ? 60 × 60 எவ்வளோ? 100 × 100 எவ்வளோ? சுத்துது தானே. அப்ப ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்மோடு இடைபடுகிறார். நம்ம புத்தி மட்டும் அந்த 30க்கு கீழே இருக்குது. ஓரொன்று ஈரெண்டு முன்ன ஒன்னா வாய்ப்பாடு படிக்கும் போது நீங்கள்லாம் படிச்சுக்காது தெரியல, அந்த ஒன்னா வாய்ப்பாடு கரெக்டாக படிச்சிருவோம், எல்லாம் வரும். இந்த 2வது கொஞ்சம் படிச்சிருவோம், 3, இந்த 5 வரைக்கும் திக்காது போகாது. அந்த 9ஆம் வாய்ப்பாடு, அந்த 8வது வாய்ப்பாடெல்லாம் போட்டு திணறுவோம். அப்போ நம்ம எப்பவுமே அந்த மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு மடங்கா பார்க்குறாரு அவர். இப்படி தான் உன் பெருக்கம் இருக்கும், இப்படி தான் உன் வாழ்வு இருக்கும். அப்போ 100 மடங்கு அப்படின்னு சொல்லும்போது 100 × 100 போட்டால் எவ்வளவோ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தில் நம்ம வாழணும் கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ மோர் அண்ட் மோர் ஆசீர்வாதம் சொல்லும்போது மோர் அண்ட் மோர், சுகம் சொல்லும்போது மோர் அண்ட் மோர். மோர் அண்ட் மோர்னா தெரியுமா? சுகம் சொல்லும்போது அப்போவே ஹீலாவும் அப்பயே குதிப்பான், அதான் மோர் அண்ட் மோர். சப்பானியாக இருக்கிறான் பிறந்தது முதல் இல்லையா, எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாரு, அது பரிபூர்ணம், சுகம் உண்டாகுது. ஆனால் அங்கே ஆண்டவர் செய்கிறது அவன் குதித்து எழுதுறான். அப்போ அங்கே மோர் அண்ட் பிளஸ்ஸிங்லேயே மோர் அண்ட் மோர் பிளஸ்ஸிங்லார் அவன் போகிறான் இல்லைங்களா? அப்படியே அவன் எழுந்திருந்து கொஞ்சம் தடுமாறி உக்காந்து இந்த காலை நீட்டி அந்த காலை நீட்டி கொஞ்சம் இப்படி பண்ணி அப்படி வரல அவன், புரியுதுங்களா? சுகம் பரிபூர்ணமாக ஆகுது, அவனுக்கு ஆரோக்கியம் உண்டாகுது. ஆனால் அவனுடைய ஆரோக்கியமும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா மோர் அண்ட் பிளஸிங்ல இருக்கிறான், பரிபூர்ணத்தில், அதாவது அதிகப்படியான பரிபூர்ணத்துக்கு அவன் என்ன பண்ணுறான், சுகத்திலே பரிபூர்ணமான சுகத்துக்குள்ளார அவன் போகிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் குதித்தெழுந்து என்ன பண்ணுறான், சும்மா ட்ரை பண்ணலைங்க, தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டுதால இல்லை, தூக்கி விடலனாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ளார போன விஷயம் அப்படிப்பட்டதா என்ன பண்ணுது. ஆமென். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றேன். அந்த நாமத்தை சொன்ன உடனே அந்த முழு சரீரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, தொட்ட உடனே வேலை நடக்குது. ஹல்லேலூயா. அவ சுகம் என்பது பரிபூர்ணமான சுகத்தில் இருக்குன்னு கடவுள் விரும்புகிறார். சுகமாக இருந்தாலும் ஏராளமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பலமாக இருந்தாலும் ஏராளமாக இருக்கணும். அப்படியே முக்கிட்டு தூக்குறோமா, அது இல்லை, அப்படியே தூக்கி அசால்ட்டாக போடணும், அது பலன். அதான் சொல்கிறார், காண்டாமிருகத்தை கொத்த பலன். காண்டாமிருகம் என்ன பண்ணும், அப்படியே முட்டி அப்படியே தூக்கும், சிலும்பு ஒரு சிலும்பு இல்லையா, எதுவுமே அது தலையில் என்ன பண்ணாது, இருக்காது. அப்போ அவ்வளோ, அதான் மோர் அண்ட் மோர், பலனா சுகமா ஆரோக்கியமா பணமா எதுவாக இருந்தாலும் அதிகப்படி தான், ஏராளம் தான், தாராளம் தான். அப்போ நான் எப்பயுமே பலனா சுகமா பணமா அப்படின்னு என் பலம் இப்படி வந்துச்சு, இங்கே வரும்போது ஆரோக்கியம், இங்கே வர்றதான் பொருளாதார ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்கே வந்துட்டு பொருளாதார ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க திசை மாறி போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்பயும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், தேவனை நோக்கி பாரு, தேவனை நோக்கி பாரு, தேவனை நோக்கி பாரு. அங்கே பார்க்கும்போது நிறைவான பலன் வரும், நிறைவான பலன் வரும், நிறைவான பலன் வரும். அப்போ நம்மளை டியூன் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், உங்களை டியூன் பண்ணுறோம். டியூன் பண்ணி 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 உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஆசீர்வாதம் வந்தால் கத்தர் கொடுக்கறது, கத்தர் கொடுக்கறதால நான் கத்தர் கொடுக்குறேன், கத்தருக்காக வாழ்கிறேன். இந்த பயணத்தில் போகும்போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை என்ன பண்ணுறோம். இதை வெளில போய் சொல்லி பாருங்க. வேலைக்கு போகிறாராம், அது கத்தர் கொடுத்த வேலைங்கிறாரு. காசு கொடுக்குறாராம், அது கத்தர் கொடுத்தாலும் கத்தர் கொடுக்குறாரு. என்னடா இவன் போய் சம்பாதிக்கிறான், அந்த லாஜிக் புரியாது.
அல்லேலூயா. அப்போ எல்லாரும் வேறு விதமாக போயிட்டு இருக்கிறாங்க. நாம் கொஞ்சம் மாறி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன், அப்படி நீதியை தேடுறேன், அதை அவர் தேட தேட கூட கொடுக்குறேங்கிறாரு. ஒரு சில நேரம் நான் அந்த மாதிரி தேட முடியாமல் இருக்குது, பியூராக தேட முடியாமல் இருக்குது. ஆனால் தேட ஆரம்பிக்கிறேன், திரும்ப திரும்ப தேட ஆரம்பிக்கிறேன், திரும்ப திரும்ப ஓட ஆரம்பிக்கிறேன். அந்த பயணத்தில் போகும்போது பார்த்தோன்னா ஒரு நாள் வரும், தேவனையே தேடுவோம். அல்லேலூயா. அதாங்க சொல்கிறாரு, சகலவித நன்மையும் நாம் அனுபவிக்கிறதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேர் நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு சகலவித நன்மை சம்பூர்ணமாக அனுபவிக்க முடியலன்னா நீங்கள் வேற என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. விட்டுட்டு ஜீவனுள்ள தேவன் நம்பிக்கை வாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அப்போ வேலைக்கு போகக்கூடாதா? வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல பைபிள். அங்கே தான் அத்தாரிட்டி இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஆண் வந்து அவன் ஒரு மாதத்துக்கே 5000 தான் சம்பாதிக்கிறான் அப்படின்னா கூட அந்த மகன் போய் சம்பாதிச்சு கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கும் போது கர்த்தர் அந்த மகனை கனப்படுத்த போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அத்தாரிட்டியான பர்சன். யார் தான் அத்தாரிட்டி? இப்போ ஓட்டுக்காக தலைவி ஆகிட்டோம், துணைவி வந்து தலைவி ஆகிடுச்சு, குடும்ப தலைவின்னு வந்துடுச்சு இல்லையா? தலைவன் இல்லைனா தான் குடும்ப தலைவனே பேர் வரும். இப்போ வந்து எல்லாருமே குடும்ப தலைவி ஆகிட்டாங்க. 1000 ரூபா பணம் போடுறோம் இல்லையா? எத்தனையோ பேர் குடும்ப தலைவி பேர் தான் வரணுன்னே எல்லாம் போய் பேரே மாற்றிட்டாங்க. இங்கே எத்தனை பேர் மாற்றினீங்க தெரியல, எல்லாம் மாற்றிட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டான், எப்பா மாற்றலாம் வேணாண்டா, மாற்றலைனாலும் பணம் வரணும், நம்ப மாட்டேன்ருச்சு. நான் ஒரு நாள் போயிருந்தேன் என் பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் சேர்க்கறதுக்காக, அந்த ரேஷன் இதுக்கு போனேன் பாரு. ஆமாம், அவன் மாற்ற வேணாம் போமாண்ணா. இல்லை சார், எனக்கு மாற்றி கொடுங்க சார். அப்போ தான் சார், இல்லைம்மா நான் தான் சொல்கிறேம்மா, வராதும்மா, மாற்றலாம் வேணாம்மா, உனக்கு வரும் போமான்னா நம்ப மாட்டேங்குது. ஏன்னா வராமல் போயிடுச்சுன்னா. புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ முன்னெல்லாம் மாற்றியே விட்டாங்க, நிறைய பேர் மாற்றிட்டாங்க. மாற்றினா தான் வரும், மாற்றினா தான் வரும், மாற்றினா வரும்னு இன்னும் மாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஏதோ ஒன்று நோக்கி தான் போகிறாங்க. நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது 1000, வரலன்னு சொல்லலை. அதனால் இல்லை, அது எனக்கு உதவியாக இருக்குது. என் தேவையின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் அது உதவியாக இருக்குது. இப்போ அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி மீட்டிங்கு, அதுதான் எனக்கு உதவியாக இருந்துச்சு. ராஜா மாதிரி கையை விட்டோம், போனோம், ஜாமான் வாங்கினோம், கொண்டு கொடுத்துட்டேன், நம்ம சோத்திரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் அது மட்டும் இல்லை, அதனால் நான் வாழலை. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி நான் என்னத்தை பார்க்குறேன்னா, சகலத நன்மை சம்பூர்ணமாக எனக்கு கொடுக்குறேன்றாரு. அவரை பார்க்குமே, அவரை நம்புமே, அவரை தேடுமே, அவருக்காக வாழுமே, வாழ்ந்து பாருங்க, சகத்தை திரும்ப நான் கொடுக்குறேங்கிறார். நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி கொடுக்குறாரு, இன்றைக்கி கொடுத்துட்டு விடுறவர் அல்ல. அவ்வளோதான் சொல்கிறேன். நீங்கள் மாத சம்பளம் இல்லாமல் இருக்கிறீங்க வச்சிங்களேன், நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. என்னடா இது, நான் எப்படி மாத சம்பளம் வந்தால் தேவைன்னு நினைக்கிறேன்னு? இல்லை, அவங்களுக்கு அன்னைக்கு மட்டும்தான். சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ அன்றைக்கி நான் வந்து தேடுறதுலையும் நாடுறதுலையும் நம்புறதுலையும் உறுதியாக இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கோடி வருதா, கர்த்தருக்கு சோத்திரம், அவ்வளோதான். திரும்ப 1 கோடியை பார்க்கறதில்ல, திரும்ப ஜீவனுள்ள தேவன் பேர் நம்பிக்கை வைக்கிறேன், அவரை தேடுறேன், அவரை நாடுறேன், அவருக்காக வாழ்கிறேன், அவ்வளோதான். திரும்ப வராமல் இருக்கிறது இல்லவே. சகலது நன்மை சம்பூர்ணமாக கொடுக்குறேன்னு இருக்காரு. தீர தீர கொடுக்குறேங்கிறாரு, தீர்ந்தாலும் திரும்ப கொடுக்குறேங்கிறார். அல்லேலூயா. ஏடிஎம் போங்களேன், எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏடிஎம்ல என்ன பண்ணுறான் இல்லைங்களா? எடுக்க வைக்கிறானா, அவ்வளோதான், ஒரு தடவை வச்சுட்டப்பா, இந்த மாதம் முழுக்க அவ்வளோதானா, அவ்வளோதான். அவன் தெரு அலைவான் பணத்துக்கு. அவன் சொல்கிறான், வைக்கிறவன் வந்து எடுத்துகிட்டு போ, வைக்கிறவன் வந்து எடுத்துகிட்டு போ, வைக்கிறவன் வந்து எடுத்து. அவன் போடுறான், அதில் மிஷினில் பார்த்தா வருது, இந்த மிஷினில் 500 மட்டும்தான் வருங்கிறான், இந்த மிஷினில் 100 ரூபா வருங்கிறான். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தெளிவாக இருக்கிறான். ஜனங்கள் தெளிவாக வாழுது. ஆனால் கிறிஸ்துவர்கள் மாத்திரம் தான் இன்னும் பணம் வந்தால் பணத்து பின்னே போயிடுது, பொருள் வந்தால் பொருள் பின்னே போயிடுது. ஆனால் எது வந்தாலும் இது எனக்கு ஆஃப்டர் ஆல் ஜீவனுள்ள தேவன் பேர நம்பிக்கை வைக்கிறேன், அவர் தான் எனக்கு ஆதாரம், அவர் எனக்கு ஆதாரமாகதால் அவரையே சார்ந்து வாழ்ந்துட்டேன்னா சகலவித நன்மையும் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாக இருக்குது. அல்லேலூயா. அவ்வளோதான் நீ சொல்கிறேன், ஏராளத்தில் வாழ்வீங்க, தாராளத்தில் வாழ்வீங்க, நிறைவில் இருப்பீங்க, பெருக்கத்தில் இருப்பீங்க. அப்போ நெருக்கத்தில் இருப்பேன், பெருக்கத்தில் இருக்கிற இடத்துல கர்த்தருக்குள்ளார் அவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்க போகிறேன், அப்படி தான் வாழ்வேன். அதுதான் என் தலையெழுத்து.
நான் அடிக்கடி சொல்லிட்டே வரேன், என் தலையெழுத்து என்ன? ஏராளமாக வாழ்வேன், தாராளமாக வாழ்வேன். என் தலையெழுத்து என்ன? அப்படிதான் நீங்கள் பேசணும். என் தலையெழுத்தே நான் ஏராளமாக வாழ்த்து, தாராளமாக வாழ்த்து. ஏன்னா என் தேவன் ஏராளத்தின் தேவன், தாராள தேவன். ஏராளமாக கொடுக்குறார், தாராளமாக கொடுக்குறார், நானும் தாராளமாக கொடுப்பேன். என்னைக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்த, என்னைக்கு நாம் ஏராளமாக தாராளமாக கொடுக்குற எண்ணங்கள் மிகுதி ஆகுதோ அப்போ நமக்கு ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் கொடுக்கவே வேணாம், எண்ணத்திலையும் சிந்தலையும் ஏராளமாக கொடுக்கணும், தேவனுக்கு தாராளமாக கொடுக்கணும் வந்துட்டாவே உங்களுக்கு அங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வரும்போது தேவனுக்காக கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்துட்டே என்ன பண்ணும்? குறையவே வராது. அல்லேலூயா. அல்லாண்டு சொல்ற, என் கை குறுகி போகவே குறுகி போகிறவர் அல்ல. அல்லேலூயா. அப்போ கொடுக்கணும்னு எண்ணத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ளார வரணும். எதுவாக இருந்தாலும் கத்தர் கொடுக்கணும், கத்தர் கொடுக்கணும். வரும்போது கத்தரை மர இந்த ஆளை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளை கத்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுந்து போதுங்கிற அளவு கொடுப்பாரு. அவர் சொல்ல, இல்லைப்பா நீ உனக்கு வேணா போதும், எனக்கு போதாது, என் லெவல் வேற. அல்லேலூயா. உங்களை உசுப்பேத்துறதுக்காக சொல்ல, தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். அல்லேலூயா. நீங்கள் நம்புனா அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதான் சொல்ல, எவ்வளோ வந்தாலும் தேவனுடைய அன்பு திரும்ப திரும்ப தான் கொடுக்குமே தவிர அதை நிறுத்தாது. அல்லேலூயா. ஏன்னா அவரையே எனக்காக கொடுத்துட்டார். டோட்டல் ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு. அளவு சொல்கிறாரு, என்னையே கொடுத்துட்டேன், மற்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். கொடுக்காதிருப்பது அருளாதிருப்பது எப்படி கேட்குற ஒரு கேள்விக்கு நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்? உனக்கு என்னையே கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன், சகலவித நன்மையும் சம்பூர்ணமாக உனக்கு கொடுக்குறேன். என் பேர் நம்பிக்கை வை, என்ன ஆறாதே, என்ன நம்பு, என்னை பற்றி பேசு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது அவர் யாருங்கிறத நம்ம வாழ்க்கையில் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்களாக எப்படி நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. என் புள்ள அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க, என் புள்ள அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்கிறார், என் புள்ள உனக்காக நான் என்னன்னாலும் என்ன பண்ணுவேன்? என்னன்னாலும் செய்வேன். நான் அதான் சொல்கிறேன், மறுபடியும் பிறப்பு என்பது சாதாரண பிறப்பு இல்லவே இல்லை. உங்கள் தலைமுறை வாழாத வாழ்க்கையை வாழ வைக்கிற பிறப்பு. அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மா வாழ்ந்துடாத வாழ்க்கையை, உங்கள் அப்பா அம்மா யோசிக்காத வாழ்க்கையை உங்களுக்கு வாழ வைக்கிற பிறப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணிடணும், எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்துடாத வாழ்க்கையை இந்த தேவன் வாழ வைப்பார். இதில் மாறிக்கவே கூடாது, இதில் உறுதியாக இருக்கணும். அவரை உறுதியாக இருந்து அவரை நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த பூமியில் நம்மளை வாழ வைப்பார். பரலோகம் போன பிறகு கிடையாது. எல்லாம் பரலோகம் போய் வாழலான்னு கனவு காண வேணாம், இங்கே வாழ்வேன், இங்கே வாழ்ந்து அனுபவிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? போவேன். அல்லேலூயா. அப்படி வாழும்போது நம்ம ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கோம் சாமி. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்கிட்ட பணம் வரும்போது எதுக்கு வருது? பணம் வருது ஒரு ஆத்மாவை ஆதாயம் படுத்துறதுக்காக வருது. நான் ஆத்மாவே நல்லா புசித்து குடித்து திருப்தி ஆயிரு அப்படின்னு நான் என் ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை. அல்லேலூயா. ஆனால் நிறைய ஆத்மா அப்படிதான் திருப்தியில் இருக்குது. அப்படி இல்லை. என்கிட்ட வரும்போதெல்லாம் அதில் ஒரு ஆத்மா பழைக்கணும், அதில் ஒரு ஆத்மா வாழ ஆரம்பிக்கணும், அந்த ஆத்மா தேவையில் வரணும். அப்படி வந்துச்சுன்னா சொல்கிறேன், எந்த குறைவுகளும் நமக்கு வரவே வராது, எந்த தாழ்ச்சியும் வராது, வறுமை வரவே வராது. அல்லேலூயா. அதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. சொன்னது போல் திருடன் வரான், அவன் சாப்டர் முடிஞ்சு போச்சு, திருடனுக்கு மட்டும் வேலை இல்லை, நம்மலாம் உஷாராயிட்டீங்களா? நல்ல வேலை. அவனை உள்ளே விட்டுறாதீங்க. அவன் வேலை திருடுற வேலை, அழிக்கிற வேலை, கொல்ற வேலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளுக்கு நான் நல்வாழ்வை உண்டாக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வு, இந்த பரிபூர்ண வாழ்வுக்குள்ளார கடவுள் விரும்புகிறார். நாம் விரும்பும் பரிபூர்ணம் உள்ள ஜீவன் பெற நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையிலே வாழ ஆரம்பிப்போம். அதை நம்ம அறிக்கை செய்வோம், அதை குறித்த எண்ணத்தில் வருவோம், அதை குறித்த சிந்தனையில் வருவோம். அப்படி வளர 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 ஆளே வேலை மாதிரி ஆகிடுவோம். பணம் ஒரு பொருட்டே இல்லை, வேலை ஒரு பொருட்டே இல்லை. நிறைய பேர் வேலை வரும்போது இல்லைங்களா, இப்போ அம்மாலாம் பாருங்கள், அடித்து பிடிச்சி விடியாந்துருது வேலையை விட்டுட்டு. ஏன்னா ஒன்று தெரியுது, இதுதான் நான் எனக்கு மெயின், இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுதான் மெயின். ஆனால் நிறைய பேர் எப்படி வராங்க தெரியுமா? வேலைலாம் முடிச்சு தான் வர முடியும் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் எப்போ வராங்க தெரியுமா? ரிட்டையர்ட் ஆன பிறகு வராங்க. ஆனால் இன்னைக்கு
நல்ல ஓட்டத்தில் இருக்கும்போதே கத்தருக்காக ஓடவும் கத்தருக்காக வாழும் பண்ணும்போது அநேகரை நம்ம ஆண்டவருக்காக கொள்ளை பொருளாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆமென். அதில் ஒரு பெரிய சபைகளை கத்தர் ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஒரு பெரிய லெவலில் கத்தர் இருக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை பெரிய லெவலில் மாறும். ஹல்லேலூயா. அதான் நம்ம ஆசீர்வாதத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை திரும்ப திரும்ப அதிலேயே சொன்னேன்னா நாம் யார் அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. நான் கடன் வாங்கிட்டு குழு கட்டுற ஆள் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள். அப்படியே தான் குழு கட்ட முடியும். நான் சொல்லுவேன் பாருங்க, ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுங்க, குழு கட்டுறியா? கட்டுறங்க ஐயா. நீ பணக்கார ஆளு. பின்ன எத்தனை பேர் குழு கட்ட முடியாமல் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் நீ கட்டுறனா நீ பணக்கார ஆளு. நான் எப்பவுமே சொல்றது தான், கையின் பிரயாசத்தை சம்பாதிக்கிறத வாங்கி கத்தருக்கு கொடுத்துட்டு அந்த பணத்தில் நான் வாழுறேன் பாருங்க, அதில் இருக்க சந்தோஷமே வேற. தவறா சொல்லல, வாங்கு. ஆனால் வாங்கும்போது ஒன்று தெரியணும், இதை நம்பி நான் இல்லை, நான் கத்தரை நம்புகிறேன். இது ஒரு வாய்ப்பு இருக்குது, இதை பயன்படுத்துகிற சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் எப்போதும் அதை பயன்படுத்தியே இருக்க விரும்ப மாட்டார் ஆண்டவர். அப்போ இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணணும், நான் மேலே வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, குழு வாங்குகிறேன், கட்டுறேன், சந்தோஷம். ஆனால் குழு வாங்காமல் நான் சேமித்து வைக்க முடியுதா? பெரிய பெரிய டஃப்பான விஷயம் தெரியுமா? சேமிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது, ஒரு அச்சம் இருக்காது இல்லைங்களா? அந்த இப்படி தான் ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு இடைப்படுறான்னு நான் நினைக்கிறேன். ஏராளத்தில் வாழ போகிறோம், கடனில் வாழறதில்லை. கடன் மேலே கடன் வாங்கி ஏராளம் இல்லை, கடன்லாம் அடைச்சிட்டு ஏராளத்தையும் தரத்தையும் வாழணும்னு விரும்புகிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணணும், நான் இதில் வாழ்கிறேன் இன்னைக்கு ஓகே, ஆனால் இப்படியே இருக்க நான் விரும்பலை. ஒரு மாதம் 10,000 சம்பாதிக்கிறேன்னா அதை வாங்கி அதில் நான் பிரித்து அதில் நான் சேமித்து வச்சு அதில் போகும்போது அடுத்த ஒரு மாதம் உங்களுக்கு எப்படி தெரியுமா போகும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை குதிரை வண்டியில் போயிருக்கீங்களான்னு தெரியல, நீங்கள் பார்த்துருக்கீங்க, குதிரை வண்டியில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் செலவு பண்ணி சேர்த்து வச்சுட்டு அடுத்த மாதம் வரும்போது ஒரு தேவைக்கு வர்றதை பற்றி பெருசாக யோசிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா குதிரை வண்டியில் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன், அப்படி போயிடும். அப்படிப்பட்ட நிலை கத்தர் மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மாதம் ஆச்சா, ஒரு சேமிப்பு வந்துருச்சு, அடுத்த மாதம் அடுத்த சேமிப்பு, அப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் மனநிலையோ உங்களுடைய எண்ணங்களோ உங்களுடைய சிந்தைகளோ முற்றிலுமே மாறிடும். புரியுதுங்களா? டென்ஷன்லாம் வாழ முடியும். ஆமென். இப்போ இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சகல நன்மைக்கும் சம்பூர்ணமாக உனக்கு கொடுக்குறேன், என் பேர் நம்பிக்கை வை, இப்படிப்பட்ட எண்ணத்தில் உயர ஆரம்பி, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வா, அப்படி கொண்டு வர என்னை தேட ஆரம்பி, தேட 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 கூட வந்துக்கிட்டே இருக்கும். கூட வரும்போது எப்படி மழை தண்ணி வெள்ளம் போல் வரும்போது பள்ளம் மேடுலாம் பார்க்காத தண்ணி, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குள்ளார வரும். ஹல்லேலூயா. எவ்வளோ போனாலும் நமக்கு போனதா தெரியாது, வரவாதான் தெரியும். ஹல்லேலூயா. அப்படி தான் கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறார். ஆமென். அப்போ நம்முடைய குறைவுகள், நம்முடைய தாழ்ச்சி, நம்முடைய வறுமை எல்லாம் என்ன பண்ணுறோம்? மாறி ஏராளத்திலும் தாராளத்திலும் வாழும்படியான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு தான் இயேசுகிட்ட வந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு கர்த்தர் கொடுக்க நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எழுந்திருக்கலாமா?